அனைவருக்கும் வணக்கம். இப்போது கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு இந்த டிவிகே அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா எந்த ஒரு மேடை கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய கூட்டமாக இருக்கட்டும், டிஎம்கே கூட்டமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சொல்கிற ஒரே விஷயம் தாவேக அரசு 4 மாதத்தில் கலைஞ்சிரும், 6 மாதம் கூட தாங்காது, இன்னும் 2 மாதம்தான் ஆட்சி கலைஞ்சிரும். இதே மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப 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 முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையுமே சொன்னார். நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், எதுக்கு இப்படி சொல்கிறாரு, ஆட்சிக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா 107 சீட்டு இவங்க வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இவங்க காங்கிரஸ் அது மாதிரி எல்லாம் சீட்டு கொடுத்து இப்போ தனி மெஜாரிட்டியில் இருக்காங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி 6 மாதத்துக்குள்ளே அவங்களாம் அந்த கூட்டணி கட்சியெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்துச்சு. அவர் எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் இந்த செந்தில் பாலாஜியை வச்சு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 35 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் விலை பேசியிருக்காரு. இதை வச்சுக்கிட்டு தான் இவர் சொல்லியிருக்காரு. நம்ம டைரெக்டாக இறங்காமல் செந்தில் பாலாஜி சொன்னால் உடனே முடிச்சிடுற ஒரே ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கரூர் கேங் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எங்கள் சைடில் டெல்டாவில் முக்கால்வாசி விவசாயிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே டெய்லி வேலைக்கு போவாங்க. அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு நகை செய்யணும், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கணும், ஸ்கூல் படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட்டு தேவை. ஒரு 10,000மோ 50,000மோ 1,00,000மோ இது மாதிரி தேவைப்படும் பொழுது பேங்க்கில் போய் வைக்கணும்னா 1008 பர்சனல் லோனுன்னு அது பர்சன்டேஜ் போடுவாங்க. அது தாண்டி அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். இல்லை நகை அடவு வைக்கலாம். அது தாண்டி ஃபைனான்ஸில் வாங்குவாங்க. ஃபைனான்ஸில் வாங்கும்பொழுது டெய்லி அவங்க சேலரியிலேருந்து அவங்க டெய்லி வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பெரிய விஷயமா தெரியாது, வட்டி கூட தான் இருந்தாலும் ஃபைனான்ஸில் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறப்போ கரூர் குரூப் தான் எங்கள் சைடு எல்லாமே, இப்போ கும்பகோணம், தஞ்சாவூர் எல்லாத்துலேயுமே ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா கரூர் கேங்கு அப்படி தான் சொல்லுவாங்க. கரூர் குரூப், கரூர்காரங்க அவங்க தான் ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க அங்கேயே அவங்க ஃபேமிலியாக தங்கி குடி இருந்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க கரூர்காரங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஒரு எம்எல்ஏ தாவேக்கா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரியும். ரொம்ப ஏழையாக இருப்பார். கட்சிக்கே இந்த எலெக்ஷனுக்கே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணவராக கூட இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள அதுவும் ரொம்ப நாளாக விஜய் அவர்களோட பயணிக்கிற ஒரு ரசிகராக இருந்த காலத்துலேருந்து இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ புதுசாக கட்சிக்குள்ளே போனவங்களெல்லாம் பேரம் பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு நான் இந்த அளவுக்கு பணம் தரேன், நீ வாபஸ் வாங்கிடு. ஒரு 10லேருந்து ஒரு 20 எம்எல்ஏவை தூக்கிட்டா ஆட்சி தானாக ரொம்ப டவுன் ஆகிடும், மெஜாரிட்டி இருக்காது. அதை தான் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் ஆட்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம தான் யாரும் யோசிக்கல. அவர் ஏதோ தெரியாமல் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு, உளறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சூசகமாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஆட்சியை நாங்கள் கலைச்சிருவோம், இத்தனை நாளைக்குள்ளே நாங்கள் எம்எல்ஏவெலாம் விலை பேசிட்டோம், வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது இப்போ பெரிய பூதாகரமாக கிளம்பியிருக்கு. இதில் செந்தில் பாலாஜியோட தம்பி அது ஆடியோ ஆதாரம்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, வாட்ஸ்அப் ஆதாரம் அதெல்லாமே கிடச்சிருக்கான். இவங்க தான் பேரம் பேசினது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு 5-6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட தம்பி அசோக் குமார், இவங்க 2 பேரையுமே தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரையுமே ஏதோ ஒரு வழக்கில் தலைமறைவாக இருக்காரும்பாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தா அவர் நடமாடிட்டு இருப்பார் ஏர்போர்ட்டில், இங்கே அவரோட வீடியோ இருக்கும். ஆனால் போலீஸ் தேடுகிறதுன்னே சொல்லுவாங்க. பட் இந்த கேஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா தொடர்ந்து அவர் அரெஸ்டே பண்ண முடியாது. அதாவது வீரப்பன் காட்டுக்குள்ள வீரப்பனை தேடின கதையா அசோக்குமாரை ஒவ்வொரு தரையும் தேடுதல் நடத்துகிறோம்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அவர் அரெஸ்டே ஆக மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு பவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு டைம் கண்டிப்பாக ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி என்னங்கிறத விசாரிக்கணும். ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கரூர் விஷயத்தில் அந்த 41 பேர் மரணிச்சதுக்கு இந்த குரூப் தான் காரணம். அது ஏற்கனவே அந்த கோவம் நம்ம முதல்வர் சிஎம் விஜய்க்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு கரூர் போகிறப்போ செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ கொத்தா இவங்க மாட்டியிருக்காங்க. அதாவது ஆட்சியில் இருக்கிற ஒரு
ஒரு கட்சி, அதாவது இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து கலைக்கிறது அப்படிங்கிறது குதிரை பேரம். நான் இவங்க பேசுனது தான் பக்காவான குதிரை பேரம். இப்போ இவங்க வந்து ஏடிஎம்கேல இருக்கிறவங்களெல்லாம் குதிரை பேரம் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பவர் கிடையாது. பட் இவங்க பவரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏக்களை வந்துட்டு, கட்சியோட எம்எல்ஏக்களை வந்துட்டு காசு கொடுத்து விலை பேசுறது அப்படிங்கிறது, அதுதான் வந்து பக்காவான குதிரை பேரம். அது 35 கோடியிலேருந்து 50 கோடி ஆசை காட்டுறது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நீ என்னதான் இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது, இதை வாங்கிக்கிட்டு நீ ராஜினாமா பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி விலை பேசியிருக்காங்க. காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தால் அடிபணிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் ஜெயிச்சிருக்க தாவேகாவில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவுமே, இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரியாத ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், கொளத்தூரில் விஎஸ் பாபுலேருந்து எல்லாருமே ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், இப்போ அவங்களெல்லாம் யாருமே தெரியாது இல்லையா, ஓரளவுக்கு ஒரு மெயினான ஆளுங்களை தான் நமக்கு தெரியும். இவங்க எல்லாருமே இப்போ வந்து எம்எல்ஏவாகவும் மினிஸ்டராகவும் இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அந்த ஒத்த முகம்தான். விஜய் அவர்களுக்காக நான் ஓட்டு போட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டேன்? எங்கள் எம்எல்ஏ பேர் யார் நிற்கிறாங்க, என்ன எம்எல்ஏக்கு யார் நிற்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது. நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்ற அந்த ஒரு முகத்துக்காக ஓட்டு தான் வந்திருக்கே தவிர, இவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் திரும்பவும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தாவேக்காரங்களை நிற்க வச்சா கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறதான் டிஎம்கேவோட பிளான். அதுலேயும் வந்து ஸ்டாலின் ஐயா அவரை விட உதயநிதி தான் ரொம்ப முனைப்பு காட்டியிருக்காரு. ஏன்னா வந்து இப்போது சட்டமன்றத்தில் வேற அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதில் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாராம். அதனால இந்த ஆட்சியை நம்ம கலைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காராம் உதயநிதி. அதனால தான் இந்த பேரம்லாம் பேசியிருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து கும்பலாக வந்து உதயநிதி வந்து துபாய் போயிருக்காரு, இவங்க எல்லாம் வந்து இன்பநிதியோட பட்டமளிப்பு விழான்னு சொல்லி எல்லாம் லண்டன் போயிருக்காங்க. இப்போ நம்ம லண்டன் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த எம்எல்ஏவெல்லாம் விலை பேசி முடித்து ஆட்சியை வந்து நம்ம கலைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இது எப்படியோ உளவுத்துறை மூலம் தெரிஞ்சு இப்போ அதில் வந்து நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க, நிறைய பேரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்கள இது மாதிரி குதிரை பேரம் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். அதுக்கு தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆதாரம் கிடச்சிருக்கு. இவங்க வந்து தாவேக்காவை சொன்னாங்க குதிரை பேரம், அப்புறம் சோஃபா மாடல் ஆட்சி, இது மாதிரி தொடர்ந்து உதயநிதி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் இவங்க பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பக்காவான ஆதாரம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி, அசோக்குமார் 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய பண்ணை வீடு, அவங்களுடைய அலுவலகம், இந்த மாதிரி இடங்கள்லையும் தேடுதல் பண்ணியிருக்காங்க. எங்கே போயிட போகிறாங்க? இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். பட் அசோக்குமாரே போன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தேடுதுன்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் அங்கங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நியூஸ் வரும். ஏர்போர்ட்டில் இருந்தார், அங்கே பார்த்தாங்க, இங்கே பார்த்தாங்கன்னு. அவங்க வந்து தேடுறோம் அப்படி ஒன்றும் தலைமறைவாகிற அளவுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் இது இல்லையா. எங்கே ஒழிஞ்சாலும் இப்போ இருக்கிறதுல ஒரு அங்கங்கே சிசிடிவி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு நல்லா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். திரும்பவும் அரெஸ்ட் ஆனால் ஏற்கனவே நெஞ்சொலி வந்துச்சு செந்தில் பாலாஜிக்கு, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் அரசு வந்து இதை வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னாலும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஓட்டு எல்லாமே விழுந்திருக்கு. ஏன்னா கூட்டணி நிறைய கட்சி கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சிக்காக ஓட்டு போட்டாங்க, இந்த கட்சிக்காக ஓட்டு போட்டாங்க, அவங்களோட 4% இவங்களோட 3%ன்னு சொல்லலாம். பட் இந்த 35%ங்கிறது விஜய் அவர்களுக்காக மட்டுமே போடப்பட்ட ஓட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ பேரோட நம்பிக்கையை இவங்க குலைக்கிற மாதிரியான விஷயம் தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்னு இவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறது. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது. இதே தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுக்கணும். ஸ்டாலினே என்னடா திரும்ப ஆட்சி இருக்காதுன்னு சொல்கிறாரு, சும்மா சொல்கிறாரு, அவருடைய மன திருப்திக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ நம்ம தோத்துட்டோம், அவரே தோத்துட்டாரு அப்படிங்கிறதுனால ஏதோ அவரோட மனசு நிம்மதி அடையணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காருன்னு தான் எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஆக்சுவலி முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி
பதவியேற்கும் பொழுது எடப்பாடி வந்து பதவியேற்பு விழாக்கு போனாங்க. ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஸ்டாலின் எடப்பாடி 2 பேருமே போகல. அவங்களால வந்து இந்த ஒரு நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத ஸ்டாலினால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவங்க நினச்சது என்னன்னா 200+ நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், 200 இடத்துக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க வந்து கான்ஃபிடென்ட் தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவங்க எடுத்த சர்வேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எக்ஸிட் போலு எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை விஜய் வந்து இத்தனை % தான் வருவார், ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குமே தவிர ஆனால் வந்து அவரால் ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய இடங்களில் தாவேக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடங்கள், அதாவது ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. அவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. 35% அதுவும் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே ஒரு கட்சிக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு மக்கள் வந்து நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து ஏற்றுக்க முடியாமல் என்ன பண்ணலாம் யோசிச்சு இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போது கடைசியாக வந்து இந்த பேரம் பேசுகிறதுல இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வந்துட்டு நாங்கள் திரும்ப வந்து வந்துடுவோம். இப்போ திரும்பலாம் வந்து தொடர்ந்து வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தார், நாங்கள் கூட்டணியை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு. இப்போ அதிமுகலேருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இடைத்தேர்தல்னு ஒன்று வச்சா கண்டிப்பாக வந்து தாவேக்கா வந்துட்டு இப்போ 7 இடங்களில் கிட்டத்தட்ட 5 இடம் கூட அவங்க முடிஞ்சு விஜயா அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா 7 இடத்தையுமே வந்து இவங்க தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக்கா. அப்படி இருக்கும் பட்சத்துக்கு இப்போ திருமாவளவன் அவர்களுக்கெலாம் வந்துட்டு அந்த பூச்சாண்டி காட்டுற வேலை இல்லாமல் போச்சு. நம்ம இல்லைன்னாலும் நம்ம டிஎம்கேக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களோட கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படின்றதுனால இல்லை நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், ஏன்னா அமைச்சரவையிலையும் பங்கு எடுத்துக்கிட்டு திரும்பவும் நாங்கள் டிஎம்கே இன்னும் கூட்டணியில் தான் இருக்கோம். டிஎம்கே இன்னும் வந்து அவ்வளோ ஒரு ஆபாசமாக ராசா அவர்கள்லாம் பேசினார் இல்லையா விசிகாவை. அப்படி இருந்து வந்துட்டு திமுக தோழர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பூசணி மொழிவுன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா. எப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த இத்தனை எம்எல்ஏவை தூக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு 1000 கோடி ப்ராஜெக்டாக இது. தாவேக்கா ஆட்சி கலைக்கிறதுக்கு 1000 கோடி. ஏற்கனவே ஓட்டுக்கு எக்கச்சக்கமாக காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தும் தோற்று போனாங்க. இப்போ அதை தாண்டி இவங்க ரொம்ப சாதாரணமாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. நடிகர் கட்சி எங்கே ஓட்டு நம்ம தான் வரப்போகிறோம், எப்போதுமே வந்து 4 முனை போட்டி வேறு, சீமான் வேறு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்தாரா, அதனால் 4 சைடு ஓட்டு பிரிய போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய கூட்டணி கட்சியெல்லாம் வச்சுருக்கோம், 23 கூட்டணியும் என்னமோ. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் ஜெயிப்போம்னு நினச்சாங்க. இப்போ முடியல, அதுவும் சட்டமன்றத்தில் வேற நல்லா மொக்க வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல. ஸோ நம்ம விஜய் ஆட்சியை கலைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ வந்து செந்தில் பாலாஜி நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து சேகர் பாபுவும் வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருப்பார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து சென்னையில் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே தோக்கடித்த பெருமை வந்து அவருக்கு தான் இல்லையா. நீங்கள் தொகுதிக்கே வர வேணாம், பிரச்சாரமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எம்எல்ஏவெல்லாம் தூக்கிட்டு ஆட்சியை கலைச்சா இப்போ ரீஎலெக்ஷனே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சு வருவாங்களா? கண்டிப்பாக திரும்பவும் தாவேக்கா அதாவது தனி மெஜாரிட்டியோடு வருவாங்க இல்லையா. 200 சீட்டுக்கு மேலே அடிப்பாங்க. தாவேக்கா வந்து இப்போ 234 கூட்டணி கட்சிகள்லாம் போக ஒரு 180 அது போல் நின்னா கூட அவங்க வந்துட்டு அந்த 180 தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் முன்ன வந்து சில பேர் வந்து நம்ம ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து முழுக்க டிஎம்கேல பண்ண ஊழலெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தா லட்சக்கணக்கான கோடி, அதாவது இவங்க ஒவ்வொருத்தரும் பண்ண ஊழல்லேருந்து பிடுங்கினாலே போதும் போல் தமிழ்நாட்டோட கடனே அடைச்சிடலான்னு நினைக்கிறேன். 30,000 கோடி ஊழல், 4,000 கோடி ஊழல், அங்கே ஊழல், மேயர் பிரியா அது மேயர் அவ்வளோ அடிச்சிருக்கு. அப்போ எம்எல்ஏ எம்பி அடுத்து போக மினிஸ்டர்னு எந்த அளவுக்கு திருடி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வராரு. அது வேற இவங்களுக்கு ஒரே குடைச்சலாக இருந்துச்சு. வந்து டாஸ்மார்க் ஊழல், மின்துறை ஊழல், இது மாதிரி உள்ளே போனால் அது எங்கே போச்சு பார்ட்டி ஃபண்ட் எங்கே போச்சுன்னா அது நேராக கையை காட்டுற இடம் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களோட வீடாக தான் இருக்கும் இல்லையா. பார்ட்டி ஃபண்டுனா எங்கே போகும், கட்சிக்கு தானே போகும். கட்சி யாருன்னா இந்த குடும்பம் தானே. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக 1000 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் டிவிகே எம்எல்ஏவை தூக்குறது அப்படிங்கிறது இப்போ வெளில தெரிஞ்சு போச்சு. அது செந்தில் பாலாஜி வரைக்கும் அரெஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மக்கள் சப்போர்ட்டு விஜய்க்கு இருக்குது, அதை வந்து இவங்க மறந்துடுறாங்க. இப்போ அடுத்து ஒரு எலெக்ஷன் வச்சா கூட விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 6 மாதமோ 2 வருஷமோ கழித்து எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கூட
கொஞ்சம் வந்து இது சரியில்லை அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே ஒரு இது இருக்கலாம். பட் இப்போ வந்து இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவாக போகுது. அதை இவங்க உணர்றதே கிடையாது. இப்போ நல்லா அவங்களுடைய முகத்திரை எல்லாமே கிழிஞ்சு தொங்குது. ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது எதிரி கட்சி நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுவே இல்லை, நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அடுத்த எலெக்ஷன்லலாம் இவங்களுடைய சாயம் எல்லாமே வெளுத்து போயிடும். அப்படிங்கிற ஓட் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.